வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட்டில் ஒரு சாப்டர், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள், அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம இதில் நியூட்டன்ஸ் இனர்சியா, ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்துட்டோம். இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய இரண்டாவது இயக்க விதி. என்னது விதி என்ன முதல்ல நம்மளுக்கு தெரியணும். என்னென்னா பாருங்கள், இட் ரிலேட்ஸ் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரொம்ப முக்கியம், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு ஆக்சிலரேஷன், நிகர புற விசையையும் முடுக்கத்தையும் தொடர்புபடுத்துறது தான் இது இந்த நியூட்டனுடைய இரண்டாம் விதி. எது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனை தருது அப்படின்னா, நிகர புற விசை அப்புறம் முடுக்கம், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்டு ஆக்சிலரேஷன். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நெட்டு இல்லையா, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் ஆக்சிலரேஷனையும் ரிலேட் பண்ணுறது தான் இந்த நியூட்டனுடைய செகண்ட் லா ஆஃப் மோஷன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இதுதான் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். என்னது? எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிடி. இதில் எஃப்னா ஃபோர்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும், விசை, பினா மொமெண்டம், உந்தம். ஓகே, அப்போ த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, நான் சொல்லலாம், டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, the external force acting on the body is directly proportional to time rate of change of momentum of the body. அதாவது ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய புற விசையானது அந்த பொருளின் நேரத்தை பொறுத்து உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு சமம், நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சமம்னு சொல்லலாம். ஓகே, ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய புற நிகர விசையானது அந்த பொருளின் நேரத்தை பொறுத்து உந்த மாறுபாட்டு விகிதத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிபின்னா உந்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அது எவ்வளோ நேரத்தில் மாற்றம் ஏற்படுது? டிடி கால அளவில் உந்தத்தில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுது? டிபி. பியில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் டிபி. சேஞ்ச் இன் பி தான் அது டிபி. அது எவ்வளோ நேரத்தில்? டிடி டைம் இன்டர்வல்ல. ஓகே, ஸோ இதுதான். அப்போ இதுக்குள்ளேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் இன் மொமெண்டமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் சேஞ்ச் இன் மொமெண்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது இல்லையா? இப்போ ஒரு பால் ரெஸ்ட்டில் இருக்குது, அதை மெதுவாக பேட்டை வச்சு மெதுவாக அப்படி தட்டினோம் அப்படின்னா பால் என்னது? மெதுவாக தான் போகும். அப்போ ஆரம்பத்தில் அதனுடைய ஸ்பீடு 0, தட்டினதுக்கப்புறம் அதனுடைய ஸ்பீடு என்னது? அதிகமாக இருக்குது, 10 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு இருக்கலாம். அதுதான் என்னது, அதை பார்க்க போகிறோம். பீனா என்ன, உந்தம், அதெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்து. மாற்றம்னா என்னங்கிறதுக்காக சொல்கிறோம். ஓகே, இப்போ அதே பால் ரெஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப வேகமாக தட்டுறோம் பேட்டை வச்சு, அப்போ என்னது? இன்னும் வேகமாக போகும் இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிடி அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் அதுதான். இது தெரியணும், ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதில் தான் இந்த பி அப்படின்னா என்னது? உந்தம் அப்படின்னு சொல்கிறோம். மொமெண்டம், பிங்கிறது இங்கே மொமெண்டம், உந்தம். உந்தம்னா என்னன்னு தெரியணும். மொமெண்டம் அப்படின்னா இட் இஸ் அ குவான்டிட்டி, அது ஒரு குவான்டிட்டி, அது ஒரு அளவு. என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்டு வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு பால் இருக்குது அப்படின்னா அந்த பாலோட மாஸ், ஒரு பால் இப்போ 1/2 kg இருக்குது அப்படின்னா அதனுடைய 1/2 kg இன்ட்டு அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஓகே, இப்போ 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகுதா, அப்போ 0.5 × 10, அதுதான் அதனுடைய உந்தம், மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு யூனிட் சொல்லணும்னா கிலோகிராம் மீட்டர்/செகண்ட். இதுதான் எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்டம் என்னது? கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் தெரியணும். மாஸ்க்கு யூனிட் கிலோகிராம், வெலாசிட்டி திசைவேகத்து யூனிட் மீட்டர்/செகண்ட். ஓகே, அப்போ உந்தம் அப்படின்னா நிறை மற்றும் திசைவேகம், ஒரு பொருளுடைய நிறை திசைவேகம் ரெண்டினுடைய பெருக்கல் பலன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? உந்தம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ இதனுடைய இது ஒரு வெக்டார் அளவுன்னு சொன்னோம். இது என்னது? ஒரு வெக்டார் அளவு. இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும், இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். அதுக்கு எண் மதிப்பும் இருக்குது, திசையும் இருக்குது. ஓகே, அப்போ பால் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு உந்தம் இருக்குன்னா அதுக்கு என்னது? அது எவ்வளோன்னு சொன்னாலே அப்போ 0.5 × 10, அப்போ 5 கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்னு வரும். அது எந்த டைரெக்ஷனில் பால் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் அந்த உந்தம் இருக்கும், மொமெண்டம் அதுக்கு இருக்கும். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த உந்தம் மொமெண்டத்தில் என்னென்னா, சேம் ஃபோர்ஸ் ஃபார் த சேம் டைம் காசஸ் த சேம் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஷார்ட் ஆகியிருக்கேன். மொமெண்டம் ஃபார் த டிஃபரண்ட் பாடிஸ். என்னது? சமமான இரு விசைகள் ஒரே நேரத்தில் இரு வெவ்வேறு பொருள்களில் செயல்படும்போது ஏற்படும் உந்த மாற்றம் சமமாக இருக்கும். இது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இது எப்படின்னா, முதல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே ஹிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து இதுக்கான விளக்கத்தை நான் இங்கே எரேஸ் பண்ணிவிட்டு எழுதுகிறேன். இப்போது
என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது வந்து உதாரணத்துக்கு 5 kg அப்படின்னு வச்சுப்போம். மாஸ் வந்து 5 kg. இனிஷியலாக அது ஓய்வில் இருக்குது. ஓகே, எம் வந்து 5 kg அப்படின்னு வச்சுப்போம். இனிஷியல் வெலாசிட்டி வந்து u 0, ஆரம்ப திசைவேகம் 0, அது ஓய்வில் இருக்குது. ஓகேயா? இப்போ இதில் ஒரு விசை கொடுக்குறோம், ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து எவ்வளோன்னா 10 kg, கொஞ்சம் ஹெவி, 10 kg. அதுவும் ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி 0. இதுலேயும் அதே அளவுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, சேம் ஃபோர்ஸ். இங்கே வந்து 50 நியூட்டன்னா அதே 50 நியூட்டன் தான் இங்கேயும் கொடுக்கும், ஒரே டைமில் கொடுக்கும் ரெண்டுக்கும். ஓகே, ஒரே டைம் ஆக்ட் பண்ணுது. இதில் எவ்வளோ நேரம் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அதே நேரம் தான் இதுலேயும் ஆக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஓய்வில் இருந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா, அதே மாஸ் வந்து 5 kg தான். இதனுடைய ஸ்பீடு வந்து என்னென்னா v, ஃபைனல் ஸ்பீடு. ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஸ்பீடு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் வந்து இது போகுது. இது என்னது, இது வந்து அதே ஸ்பீடில் போக முடியுமா அப்படின்னா, இது பாருங்கள், இது வந்து 10 kg இல்லையா? அப்போ 10 kgனா ஹெவியாக இருக்கும், அதே ஃபோர்ஸ் தான் இதுக்கு ஆக்ட் பண்ணுது. இது ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ஸ்லோவாக தான் போகும். இது எப்படி போகுது அப்படின்னா, இதனுடைய ஸ்பீடு வந்து இப்போ 5 மீட்டர்/செகண்ட், 0வாக இருந்தது 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் போகுது. ஓகே, இப்போ இதனுடைய உந்தம், இனிஷியல் மொமெண்டம், இதுக்கு என்னது இனிஷியலாக இதனுடைய உந்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் மொமெண்டம் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து 1, இது வந்து 2. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியல் மொமெண்டம் என்னது, PI அப்படின்னு வச்சுக்கோம். இனிஷியல் மொமெண்டம் என்னது 5, மொமெண்டம்னா m × v, 5 × 0 என்னது 0. ஓகே, அப்போ ஃபைனல் மொமெண்டம் என்னது, PF, ஃபைனல் மொமெண்டம், இறுதி உந்தம் என்னது, இறுதி அதனுடைய நிறை திசைவேகம். நிறை வந்து m வந்து என்னது 5 kg தான், திசைவேகம் 10 ஆயிடுச்சு. அப்போ 5 × 10 50 kg/m/s. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னது, இனிஷியல் மொமெண்டம் PI வந்து 0 தான், 10 × 0, m × 0 0. ஃபைனல் மொமெண்டம் என்னன்னு பாருங்கள், 10 × 5 என்னது 50 தான். சரியா? அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம், அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் நம்ம டிபின்னு சொல்கிறோம். டிபி வந்து எவ்வளவு, சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். 50 - 0 என்னது 50 தான். அடுத்து அதே மாதிரி இதுக்கு இது டிபி 1ன்னு வச்சுக்கோம், இது டிபி 2. ஓகே, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம், செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம். முதல் பொருளுக்கு உந்த மாறுபாடு, ரெண்டாவது பொருளுக்கு உந்த மாறுபாடு. ஸோ இதுலேயே வந்து என்னது ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் 50, இனிஷியல் வந்து 0. அப்போ 50 - 0 50 தான். அப்போ ரெண்டுக்குமே சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, 50 தான் கிடச்சிருக்கு. ரெண்டும் வேறு ஆப்ஜெக்ட். இது வந்து லைட்டர் ஆப்ஜெக்ட், இது வந்து ஹெவியர் ஆப்ஜெக்ட். இது வந்து லேசான பொருள், இது கனமான பொருள். ரெண்டுலேயும் ஒரே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ஒரே டைமில் ஆக்ட் பண்ணுது. ஆனால் உந்த மாற்றம் வந்து என்னது, நமக்கு சமமாக இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டு வெவ்வேறு பொருட்களானாலும் அதில் செயல்படக்கூடிய விசை குறிப்பிட்ட கால அளவில். இங்கே வந்து டிடி வந்து என்னது கான்ஸ்டன்ட், ரெண்டுக்குமே சேம் டைம் இன்டர்வலில் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. அதுதான் ரொம்ப முக்கியம், அந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அப்போ சேம் டைம் இன்டர்வல் வந்து சேமாக இருந்ததுன்னா, கால இடைவெளி வந்து ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா, பொருள் வந்து வெவ்வேறாக இருந்தாலும், நிறை வந்து வெவ்வேறாக இருந்தாலும், உந்த மாற்றம் வந்து எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், இது வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இதில் எல்லாமே நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிங்க. அடுத்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் நம்ம பார்க்க வேண்டியதுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த உந்தம் அதாவது மொமெண்டம், அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, மொமெண்டம் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டின்னு சொன்னோம் இல்லையா? உந்தம் வந்து ஒரு வெக்டர் அளவு, அதுக்கு திசை இருக்குன்னு சொன்னோம். அப்போ அதனுடைய திசை வந்து மாறாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது, திசை வந்து மாறலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம் மே சேஞ்ச், உந்தத்தின் திசை மாறலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்னா, ஒரு கயிற்றுல கல்லை கட்டி சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து கயிறு, இந்த இடத்துல நம்ம கையில் ஓங்குற புள்ளியில் நம்ம கையில் பிடிச்சி வச்சுருக்கோம். கல் இப்படி சுற்றி வருது. இப்போ கல் இந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த வட்டப்பாதையில் சுற்றி வருது. இந்த கல் இந்த இடத்துல இருக்கிறப்ப அதனுடைய உந்தம் வந்து இந்த திசையில் இருக்கும், இந்த வட்டத்தினுடைய தொடுகோட்டு திசையில், இந்த திசையில் இருக்கும் பி. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், பிக்கு ஃபார்முலா m × v. எம்ங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, நிறை மாஸ், அது ஸ்கேலார். ஆனால் v வந்து என்னது, வெலாசிட்டி, திசைவேகம் வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு திசை இருக்குது. அப்போ இந்த உந்தம் எந்த திசையில் இருக்குது அப்படின்னா, இந்த திசைவேகத்தினுடைய திசையில் தான் இருக்குது. The direction of momentum is along the direction of velocity அப்படிங்கிறது தெரியணும். உந்தத்தினுடைய திசை வந்து திசைவேகத்தினுடைய திசையில் இருக்குது. அப்போ திசைவேகம் மாறுது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், கைனமேட்டிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம். ஓகே, அந்த திசைவேகம் வந்து வட்டப்பாதையில் ஒரு பொருள் சுற்றுறப்ப
அந்த திசைவேகம் வந்து வட்டத்தினுடைய அந்த புள்ளியில் வட்டத்துக்கு வரையப்படக்கூடிய தொடுகோட்டினுடைய திசையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். டேஞ்சன்சியலாக இருக்கும் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே வரப்போ என்ன ஆகும், டேஞ்சன்ட் இப்படி வந்துடும், அப்போ மொமெண்டம் இந்த திசையில் இருக்கும். இங்கே வரப்போ டேஞ்சன்ட் இப்படி வந்துடும், அப்போ மொமெண்டம் இந்த திசையில் இருக்கும். அப்போ வட்டப்பாதையில் பொருள் சுற்றுறப்ப டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம் சேஞ்சஸ், உந்தத்தினுடைய திசை மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், ஏன் வந்து திசை மாறுது அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான், வேற இல்லை. இங்கே ஏன் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து என்னது, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய 2ஆம் விதி. ஏன் திசை மாறுது அப்படின்னா நம்ம என்ன படித்தோம், விசை தான் என்னது மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்தோம். நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தோம், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிடி. இந்த ஃபோர்ஸ் தான் என்னது மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுது. அப்போ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், மொமெண்டத்தில் 2 இருக்குது, எம் இன்ட்டு வி 2 இருக்குது. நிறை வந்து மாறல, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால நிறை மாறல, இந்த சுற்றி வரக்கூடிய கல்லோட நிறை மாறல. ஆனால் என்ன ஆகுது, வி மாறுது. ஓகே, வி மாறுது, ஃபோர்ஸ்னால தான் வி மாறுது. வி மாறுதுன்னு எப்படி சொல்கிறோம், இந்த ஸ்டோன், இந்த கல் வந்து ஒரே வேகத்தில் தான் சுற்றி வருது. ஆனால் விங்கிறது என்னது வெக்டார் குவான்டிட்டி இல்லையா. அப்போ வெக்டார் குவான்டிட்டினா அதில் வந்து எண் மதிப்பு மாறினாலும் மாற்றம் தான், மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் சரி, டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி, திசை மாறினாலும் மாற்றம் தான், ஏதாவது ஒன்று மாறினாலும் சரி. ஸோ இங்கே வந்து மதிப்பு வேகம் மாறாமல் இருக்கலாம், ஓகே, ஸ்பீடு மாறாமல் இருக்கலாம், ஒரே ஸ்பீடில் தான் கல் சுற்றி வருது. ஆனால் என்னது திசை மாறுது இல்லை, டைரக்ஷன் மாறுறதுனால என்னது வி வந்து மாறுதுன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ வி மாறுனுச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம், பியும் மாறுதுன்னு அர்த்தம், அப்படி தான் சொல்கிறோம். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, இட் காசஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த விசை தான் உந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஓகே, அந்த மாற்றம் வந்து என்னது உந்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக, உந்தத்தினுடைய எண் மதிப்பில் மாற்றம் இல்லை, உந்தத்தினுடைய திசையில் மாற்றம் ஏற்படுது. எண் மதிப்பு மாறினாலும் திசை மாறினாலும் மாற்றம் தான். ஏன்னா இது வந்து வெக்டார் குவான்டிட்டி, ஐதர் சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆர் சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஓகே, ரைட். ஸோ இது காரணம் ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுதுங்க அப்படின்னா, அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் இந்த சென்ட்ரு வட்டப்பாதையினுடைய மையத்தை நோக்கியே சுற்றி வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும், டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், வட்டப்பாதையினுடைய மையத்தை நோக்கி தான் ஆக்ட் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. இப்போ இதில் இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டோனை வந்து ரொம்ப வேகமாக நீங்கள் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா, வேகத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, ஃபோர்ஸும் அதிகமாகும். அப்போ வேகம் அதிகமானால் ஃபோர்ஸும் அதிகமாகும். ஓகே, the force is directly proportional to velocity of the object, magnitude of velocity of the object, speed of the object. ஸ்டோனை ஃபாஸ்ட்டாக நீங்கள் சுற்ற அந்த கைத்தில் இருக்கக்கூடிய இழுவிசை இருக்குல்ல, டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மையநோக்கு விசை, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸு அதிகமாக இருக்கும். ரைட். அடுத்து இந்த ரேடியஸ், அதாவது வட்டப்பாதையினுடைய ஆரம் அதிகமானுச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா நமக்கு குறையும். வட்டப்பாதையினுடைய ஆரம் அதிகமானுச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து என்னது குறையுது. இதே சின்ன கல்லில் கட்டிட்டு சுற்றுறப்ப உங்களுக்கு வந்து என்னது ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவை. அதே பெரிய ஒரு நீளமான கயிறில் கட்டி பெரிய வட்டப்பாதையில் கல் சுற்றி வந்ததுன்னா அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து என்னது டிக்ரீஸ் ஆகுது. வட்டப்பாதையினுடைய ஆரம் அதிகமானுச்சுன்னா விசை வந்து என்னது குறையுது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற ரிலேஷன் தான் அந்த ரிலேஷன். இது F = mv²/r. ஓகே, இதுதான் வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா நம்ம சொல்கிறோம். மையநோக்கு விசைக்கான ஃபார்முலா இதுதான், F = mv²/r. இதை வச்சு தான் நம்ம இதை சொல்கிறோம். F வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v², F இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது r அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் தெரிஞ்சிக்கக்கூடிய பாயிண்ட் தான். இன்னும் இருக்குது. ஓகே, முதல்ல இதை நோட் பண்ணிக்கணும். ரைட். அடுத்து பாருங்கள், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய 2ஆம் விதியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்தோம் F ப்ரொபோர்ஷனல் டு dp/dt. இதில் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் போகிறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி சேர்ப்போம், அது கேன்னு வச்சுக்கிறோம். மற்றது அப்படியே இருக்குது, dp/dt. இப்போ F = k × d × pனா நம்மளுக்கு தெரியும். பிங்கிறது என்னது mv அப்படின்னு பார்த்தோம், உந்தம் மொமெண்டம் mvன்னு பார்த்தோம். அப்போ பிக்கு பதிலாக mv சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ k × இந்த m வந்து என்னது d ஆஃப் mvன்னு அர்த்தம், mvயில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மாஸ், பொருளுடைய நிறையில் மாற்றம் இல்லை. டி ஆஃப் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், டிக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன அர்த்தம்னா சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே எம் மாறலை, அது மாறிலியாக இருக்குது, நிறைய வந்து மாறலை. அதனால் இதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு இங்கே எது மாறுது, வேகம் தான் மாறுது. பார்த்தல ஓய்வில் இருக்கிற ஒரு பொருள் ஒரு விசை கொடுத்தோம்னா என்னது, அதனுடைய நிறை மாறல, வேகம் வந்து மாறுது.
அப்போ வேகம் தான் மாறுது. அதனால் அந்த டிக்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோம், வியை மட்டும் உள்ளே வச்சுருக்கோம், எம்மை வெளில எடுத்துட்டோம். அப்போ டிவி பை டிடி, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இது தெரியும், நம்மளுக்கு டிவி பை டிடினா என்ன தெரியும், டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டிங்கிறது ஆக்சலரேஷன் தெரியும். நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு பதிலாக டிவி பை டிடிக்கு பதிலாக ஏ போடுறோம். அப்போ இப்படி வந்துடுது. இங்கே கே ஈக்குவல் டு 1ன்னு வச்சிட்டோம்னா சிம்பிளாக கே இந்த வேல்யூ வந்து 1ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா கே 1 ஆயிடுச்சுன்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு ஆயிரும். ரொம்ப ஃபேமஸான ஒரு இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கான அடுத்த ஈக்குவேஷன் இதிலேருந்து தான் அந்த ஈக்குவேஷன் வருது. எஃப் ஈக்குவல் டு எம்ஏ தெரியணும். ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். நிறைய இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சாப்டர்லாம் இல்லை, வேறு வேறு சாப்டர்ஸில் நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்கிறோம். அதாவது விசைக்கான அலகை வரையறுக்கிறோம். விசைக்கான அலகு நம்மளுக்கு தெரியும், நியூட்டன். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். ஒரு நியூட்டன்னா என்ன அப்படிங்கிறத எப்படி வரையறுக்கிறோம், இந்த ஈக்குவேஷனை வச்சு தான், எஃப் ஈக்குவல் டு எம்ஏ வச்சு தான். இப்போ எஃப் வந்து ஒரு நியூட்டன் ஆகணும்னா என்ன இருக்கணும், இந்த ரெண்டு வேல்யூவும் ரெண்டு குவான்டிட்டியும் 1ன்னு இருக்கணும். 1 × 1 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் இருக்கணும், அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம், 1 m/s² ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு, 1 நியூட்டன் அர்த்தம். சொல்ல புரியுதா? 1 நியூட்டன் இஸ் அ quantity of force which acting on an object of mass 1 kg and it produces unit acceleration, that is 1 m/s² acceleration. ஓகே, இதுதான் வந்து 1 நியூட்டன் நம்ம சொல்கிறோம். ரைட். 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மீது ஒரு விசை செயல்பட்டு 1 m/s² முடுக்கத்தை ஏற்படுத்தினால் அந்த விசையினுடைய அளவு வந்து எவ்வளவு, 1 நியூட்டன் நம்ம சொல்கிறோம். ஸோ இது தெரியும் நமக்கு. அடுத்து வந்து பாருங்கள், இஃப் எஃப் ஈக்குவல் டு 0 தென் ஏ ஈக்குவல் டு 0. அதான இந்த ஈக்குவேஷனில் எஃப் 0 அப்படின்னா என்ன ஆகும், ஏவும் 0 தான் ஆகும். அப்படி தானே? ஏன்னா எஃப் 0னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு வேல்யூவில் இது வந்து ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன், ரெண்டுமே 0 இருக்கணும். 0 × 0 எஃப் 0 ஆகும். இல்லைன்னா இன்னும் ஏதாவது 1 0 ஆகணும். 1 0 ஆகணும். எது, நிறை வந்து 0 ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஒரு பொருள் இருந்ததுன்னா அதுக்கு நிறை இருக்கும். அப்போ இது 0 ஆகிறது வாய்ப்பு இல்லை. அப்போ இது ஏதோ சம் வேல்யூ இருக்கும், 5 10 ஏதோ வேல்யூ, இதுதான் 0. அப்போ தான் 5 × 0 இது 0 ஆக முடியும். அப்போ ஃபோர்ஸ் 0 அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து என்னது, 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்குது. எது, செகண்ட் லாலேருந்து கிடைக்குது. இப்போ இதே இது வந்து நம்ம ஃபஸ்ட் லாலையும் பார்த்தோம். ஃபஸ்ட் லாவில் என்ன பார்த்தோம், இதே பார்த்தோமா, ஃபஸ்ட் லாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தோமா, ஃபோர்ஸ் 0னா எஃப் ஈக்குவல் டு 0 ஏ ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம்ல, அதே தான் செகண்ட் லாலையும் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, செகண்ட் லா இஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஃபஸ்ட் லா அப்படின்னு சொல்லலாம். அதான் நியூட்டனுடைய 2ஆம் விதி 1ஆம் விதிக்கு உட்படுகிறது அல்லது பொருந்துகிறதுன்னு சொல்லலாம். இப்போ அங்கே ஒரு விதி சொல்லிட்டு இங்கே ஒரு விதி சொல்கிறோம். ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கக்கூடாது. சரியா? அந்த விதியும் உண்மையாக இருக்கணும், இந்த விதியும் உண்மையாக இருக்கணும். இதை கொண்டு போய் அங்கே பொருத்தி பார்த்தாலும் உண்மையாக இருக்கணும், அதை இங்கே பொறுத்தினாலும் உண்மையாக இருக்கணும். அதுதான் சொல்லணும். ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்கக்கூடாது. ஓகே, அதுதான் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை நோட் பண்ணிக்க. இன்னும் இருக்குது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை பற்றி. செகண்ட் லா இஸ் அ வெக்டார் லா. இது வந்து ஒரு வெக்டர் விதி. நியூட்டனுடைய 2ஆம் விதிங்கிறது ஒரு வெக்டர் விதி அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் வெக்டர் விதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் எஃப் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம், எஃப் ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிடி ஆர் எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு பார்த்தோம். நம்ம என்ன சொன்னோம், விசையும் முடுக்கத்தையும் ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இட் ரிலேட்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி. ரெண்டுமே வெக்டார் அளவு. அதனால தான் இதை வந்து என்னது, வெக்டார் விதின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஆக்ட் பண்ணுறக்கூடிய விசை, ஒரு ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் ஒரு டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அதை 3 காம்போனன்ட்ஸாக பிரிக்கலாம், 3 கூறுகளாக பிரிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு கூறாக பிரிக்கலாம், அலாங் ஒய் ஆக்சிஸ் ஒரு கூறாக பிரிக்கலாம், அலாங் இசட் ஆக்சிஸ் ஒரு கூறாக பிரிக்கலாம். ஒரு விசையை 3 கூறுகளாக பிரிக்கிறோம், 3 செங்குத்து கூறுகளாக பிரிக்கிறோம். 3 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட்ஸ், ஒரே ஃபோர்ஸை 3 கூறாக பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கிறப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், அந்த விசையினால் சேஞ்ச் ஆகுதுல மொமெண்டம், அந்த அதையும் வந்து என்னது 3 கூறாக பிரிக்கணும். அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சலரேஷன் முடுக்கம், அதையும் 3 கூறாக பிரிக்கணும். அப்படி பார்க்கணும், எஃப்எக்ஸை நம்ம என்ன சொல்லலாம், டிபிஎக்ஸ் பை டிடி எம்ஏஎக்ஸ்ன்னு சொல்லலாம். எஃப்ஒய்யை டிபிஒய் பை டிடி எம்ஏஒய்ன்னு சொல்லலாம். எஃப்இசட் டிபிஇசட் பை டிடி எம்ஏஇசட்னு சொல்லலாம். இப்படி 3 கூறாக நம்ம பிரிக்கலாம், 3 டைரக்ஷனில் அலாங் எக்ஸ்ஒய் இசட் ஆக்சிஸ்.
இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வில் நாட் சேஞ்ச் த மொமெண்டம் ஆர் வெலாசிட்டி ஆர் ஆக்சலரேஷன் ஆஃப் த அதர் டூ ஆக்சஸ். அதாவது இந்த டைரக்ஷனில் இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னா அதனால் ஒய் ஆக்சிஸில் மொமெண்டமோ வெலாசிட்டியோ ஆக்சலரேஷனோ என்னது அஃபெக்ட் ஆகாது, சேஞ்ச் ஆகாது. இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ்னால இசட் ஆக்சிஸில் ஒரு மொமெண்டமோ வெலாசிட்டியோ ஆக்சலரேஷனோ சேஞ்ச் ஆகாது. ஓகே, அதனால தான் இது வந்து வெக்டார் லா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த பாயிண்ட் முக்கியம். பாருங்கள், ஒரு அச்சின் வழியே செயல்படும் விசையானது மற்ற இரு அச்சுகளின் உந்தம் அல்லது திசைவேகம் அல்லது முடுக்கத்தை பாதிக்காது, மாற்றம் ஏற்படாது. அந்த டைரக்ஷனில் மட்டும் தான் சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிறதான். இதுக்கு எப்படி சார், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ப்ரொஜெக்டைல் மோஷன், எரிபொருளுடைய இயக்கம். நம்ம ஆல்ரெடி கைனமேட்டிக்ஸில் படிச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். ஒரு எரிபொருள் ஒரு பொருளை வந்து தூக்கி எறிகிறப்ப இப்படி வந்து பரவளைய பாதையில் இப்படி போகும். இப்படி போகிறப்ப இப்படி போகிறதுக்கு காரணமே அதுக்கு வந்து என்னது, ரெண்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, இன்னொன்று வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. கிடைத்தல திசைவேகத்தினுடைய கூறு, அதே மாதிரி செங்குத்து கூறு, திசைவேகத்தினுடைய செங்குத்து கூறு. இந்த கிடைத்தல கூறுனால தான் இந்த இயக்கம் நடக்குது. ஹரிசாண்டலாக இப்படி போகிறதுக்கு காரணம், இங்கேருந்து பொருள் இங்கே வரதுக்கு காரணம் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, கிடைத்தல கூறு. செங்குத்து ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இவ்வளோ உயரம் போகிறதுக்கு காரணம் வந்து செங்குத்து கூறு, வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. இதில் நம்ம படித்தோம், கிடைத்தல கூறில் வந்து மாற்றமே இருக்காது. ஏன்னா அதில் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஆக்ஸ் பர்பண்டிகுலர், இந்த காம்பனண்ட் பர்பண்டிகுலராக தான் ஆக்ட் பண்ணும். சரியா, ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி அது வந்து செங்குத்தாக தான் ஆக்ட் பண்ணும். அப்போ செங்குத்தாக விசை ஆக்ட் பண்ணுறப்ப இது வந்து ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இது உதாரணத்துக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது வந்து ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால ஒய் ஆக்சிஸோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை, எப்போதுமே யூஎக்ஸ் தான். ஓகே, ஆனால் இந்த டைரக்ஷனில் பாருங்கள், இந்த வெர்டிகல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்னு நம்ம படித்தோம். மேலே போக போக என்ன ஆகும், இந்த வெலாசிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் இந்த இடத்துல 0 ஆகும், மறுபடியும் கீழ் நோக்கி இருக்குன்னு பார்த்தோம். என்ன காரணம், இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இல்லையா. அப்போ எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அந்த டைரக்ஷனில் தான் திசைவேகமோ அல்லது உந்தமோ அல்லது முடுக்கமோ சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி ஆர் மொமெண்டம் ஆர் ஆக்சலரேஷன் இது வந்து சேஞ்ச் இருக்கும், அஃபெக்ட் பண்ணும். மற்ற டைரக்ஷனில் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் இன்னமும் இருக்குது. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. முதல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் அ லோக்கல் ரிலேஷன். இது வந்து ஒரு அகத்தொடர்பு, உள் தொடர்பு. அப்படின்னா என்னென்னா அந்த ஆப்ஜெக்டுக்கு தொடர்புடைய விஷயங்கள், அளவுகள், இயற்பியல் அளவுகள் அந்த நேரத்திலேயே நடக்கக்கூடியதை மட்டும் நம்ம வந்து ரிலேட் பண்ணுறோன்னு அர்த்தம். பர்டிகுலர் டைம் இன்டர்வல்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் என்ன ரிலேஷன் அதை மட்டுமே தான் இது பண்ணுற முடிஞ்சு. இப்போ ஃபோர்ஸ் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து ஆக்சலரேஷன் என்ன அப்படி பார்க்குறது கிடையாது. அப்படி இருந்தால் அது லோக்கல் ரிலேஷன் ஆக முடியாது. ஸோ இந்த லோக்கல் ரிலேஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட் எதை குறிக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் இருக்கக்கூடிய எல்லா குவான்டிட்டிஸும் நம்ம வந்து ரிலேட் பண்ணணும். அந்த டைம் ஜோனுக்குள்ளே அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸை நம்ம வந்து அந்த டைம் ஜோனில் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸை நம்ம ரிலேட் பண்ணுறோம். அந்த டைம் விட்டுட்டு ஒரு டைமில் ஃபோர்ஸ் இன்னொரு டைமில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷனை நம்ம ரிலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கான முக்கியமான மீனிங் வந்து இதுதான். ஓகே, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து லோக்கல் ரிலேஷன். F = ma அப்படின்னா அப்போ எஃப் ஃபோர்ஸ் ஒரு டைமில் ஆக்ட் பண்ணுதுன்னா அதே டைமில் அந்த டைம் இன்டர்வலில் ஃபோர்ஸ் எவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணுதோ அதே நேரத்தில் அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஆக்சிலரேஷன், அதில் எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது, அதை மெஷர் பண்ணி அது ரெண்டையும் இது பண்ணுறோம், ரிலேட் பண்ணுறோம். ஓகேயா, ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு பார்க்குறது கிடையாது. அது கிடையாது. இதில் இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணுதோ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற நேரத்தில் எவ்வளோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறோம், அட் சேம் இன்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஒரே நேரத்தில் எஃப்பும் ஏவும் ஒரே நேரத்தில் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். லோக்கல் ரிலேஷன். அடுத்த முக்கியமானது இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி தான் என்னென்னா இந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது, கணத்தாக்கு, இம்பல்சிவ் ஃபோர்ஸ், கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா a very large force acting on an object in a very short interval of time, very short periodல லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ், கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிரிக்கெட் பேட்டால் ஒரு பாலை அடிக்கிறது,
இல்லையா? அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த பாலும் பேட்டும் மோதிக்குது. அந்த நேரத்தில் அதோடைய ஃபோர்ஸ் என்ன, அதில் எவ்வளோ ஆக்சலரேஷன் என்ன, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், அதில் லார்ஜ் ஃபோர்ஸ், அதுதான் நம்ம கணத்தாக்கு விசைன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கணத்தாக்கு இம்பல்ஸ், கணத்தாக்கு அப்படிங்கிறது ஒரு அளவு, ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதுக்கு நம்ம சிம்பிள் என்ன யூஸ் பண்ணுறோம், ஜே. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டினா எப்படி நம்ம மொமெண்டம் உந்தம் சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபோர்ஸையும் அந்த டைமும் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, எவ்வளோ நேரம் ஆக்ட் பண்ணுது. அந்த கிரிக்கெட் பேட்டும் பாலும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பால் பேட் ரெண்டும் காண்டாக்டில் இருக்கக்கூடிய அந்த டைம், அதுதான் அந்த டைம் தான் எடுத்துக்கிறோம். அதனால் எவ்வளோ ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கணத்தாக்கு இம்பல்ஸ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சேஞ்ச் இன் மொமெண்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடின்னு பார்த்தோம். இந்த டிடி தான் டைம் இன்டர்வல். இது இங்கே வந்துருச்சு அப்படின்னா எஃப் இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிபி ஆயிடும் இல்லையா? அப்போ எஃப் இன்ட்டு டிடி, இந்த டிடியை தான் நம்ம இங்கே டீன்னு எழுதியிருக்கோம். அப்போ எஃப் இன்ட்டு டி ஈக்குவல் டு டிபி. அப்போ கணத்தாக்கு அப்படிங்கிறது உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு, உந்த மாறுபாட்டுக்கு சமம். மாறுபாட்டு வீதம் இல்லை, வீதம்னா பை டைம் வரும். உந்த மாறுபாட்டிற்கு சமம். கணத்தாக்கு வந்து உந்த மாறுபாட்டிற்கு சமம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். சரியா? இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். எவ்வளவு? இம்பல்ஸ் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் சொல்லலாம். இதுக்கு என்ன சார் யூனிட் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸ்க்கு யூனிட் வந்து நியூட்டன், டைம் யூனிட் வந்து என்னது, செகண்ட் சொல்லலாம், நியூட்டன் செகண்ட் சொல்லலாம். இம்பல்ஸ்க்கு யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட் சொல்லலாம். ஓகே, ஆர் மொமெண்டத்துக்கான யூனிட்னு சொல்லலாம். மொமெண்டத்துக்கான யூனிட் சொல்லுவோம், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம்ல, அதுவும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நியூமெரிக்கல்ஸ்லாம் பார்க்கலாம். இதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பொறுத்தவரை. அப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்னா வெறும் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ ஆர் எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்தாது. இவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அது சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீதி வந்து இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த டாபிக்ஸ், இன்னும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா எல்லா டாபிக்ஸுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.